இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பலகாரம் முறுக்கு. முறுக்குக்கு தேவையான பொருட்கள் உளுந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதே உளுந்தை வேக வச்சுருக்கேன். குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட இது கலர்றதுக்கு அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள், சீரகம், அப்படி இல்லை உங்களுக்கு ஓமம், எள், எதுனாலும் உங்களோட தேவை எது வீட்டில் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. சால்ட்டு வேக வச்சு எடுத்துட்டோம். விசிலில் 4-5 விசில் எடுத்து வேக வச்சு எடுத்து அதை மிக்சியில் அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிட்டு அதோட தேவைக்கேற்ற சால்ட்டு, சீரகம், பெருங்காயம், இப்போ அரிசி மாவு நல்லா முறுக்கு பதத்துக்கு மாவு வரா மாதிரி அரிசி மாவு போட்டு கலக்கிக்கோங்க. எடுத்தாச்சு. வேக வச்சு எடுத்துட்டேன். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதில் அரிசி மாவு 2 கப் அளவு கலந்துக்கிட்டோம். பெருங்காயம் எல்லாமே போட்டு பெருங்காயம்லாம் போட்டாச்சு, உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ அதை அச்சிலையும் அந்த மாவை போட்டாச்சு. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயும் சூடாக இருக்குது. இப்போ நம்ம முறுக்க இப்படி வரலை, ஸ்ட்ரைட்டாக வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஜல்லிக்கரண்டி அச்சு மேலே போட்டு அதை எண்ணெயில் போடலாம். முறுக்கு ரெடி பண்ணிட்டோம் இல்லைங்களா, அதை சுட்டு எடுத்தாச்சு. சூப்பராக இருக்குது. நிஜமாக சேனலுக்காக சொல்லலை, நிஜமாலே நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு, சாஃப்டாக இருக்குது முறுக்கு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி எங்கள் சேனலை பார்த்த எல்லாருக்குமே.